சென்னை ஹைகோர்ட்ல என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஜனநாயகன் வர்சஸ் சென்சார் போர்டு சம்பந்தமான பிரச்சனையில இதுல படக்குழு தெளிவா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. ரைட்டு, 21ஆம் தேதி போலதான் இந்த வழக்கு சார்ந்த விசாரணை நடக்க போகுது. திரும்பியும் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா கண்டிப்பா ஜனவரி மாசத்துல படத்தை ரிலீஸ் பண்ண முடியாத சூழல் ஏற்பட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் கதவுகளை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அங்க அவங்க போகலாம், அப்பீலுக்கு போகலான்னு ஒரு வாய்மொழி மூலமான செய்தி மட்டும் தான் பரவிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ அபிஷியலா இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்காங்களே, அந்த படத்தை தயாரிக்கிறவங்க, இவங்களே சுப்ரீம் கோர்ட்டுக்கு நேராக போயிட்டாங்க. போனவங்க அங்க அப்பீல் மனுவை தாக்கலும் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் சுப்ரீம் கோர்ட் மட்டும் இந்த படக்குழு நினைக்கிற விஷயத்த அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பாதனை வழங்கிட்டாங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறது ஒரு வாய்ப்பு ஏற்படுதுன்னு சொல்லலாம். அப்படி இன்கேஸ் மிஸ் ஆகிற பட்சத்தில் குடியரசு தினம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி 3-4 நாட்களுக்கு முன்னாடியே படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படலாம். ஸோ பொங்கலை முன்னிட்டு படம் ரிலீஸ் ஆகுதோ, இல்லைனா குடியரசு தினத்தை முன்னிட்டு படம் ரிலீஸ் ஆகுதோ, அது இதுக்கப்புறம் ஹைகோர்ட் முடிவு கிட்ட கிடையாது, சுப்ரீம் கோர்ட் முடிவு கிட்ட தான் பார்க்க முடியுமே. ஸோ படக்குழு அவங்களோட கடைசி அஸ்திரமா சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட தான் போய் நம்பி நின்றுட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே.